ஹாய் ஓர்ஸ் வணக்கம். இது உங்கள் தமிழ் நண்பர் சேனல். நான் உங்கள் தமிழ். ஓகே விவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம போட்டுக்கிற தெனாலிராமன் என்ற திரைகளும் அது அந்த வீடியோ நம்ம போட்டுக்கிறோம். அந்த வீடியோட அடுத்து பார்ட் 2 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இந்த அக்கௌண்ட்டில் மேலே கொடுக்குறேன், அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம வீடியோ பார்த்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் நண்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து சேரும். வாங்க விவாஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம தெனாலிராமன் கதையை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிறோம். ஆகவே தெனாலிராமன் வந்து ஒரு அரசபையில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அந்த அரசபையை பற்றி நம்ம ஏற்கனவே தெரியும். அந்த மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற ஒரு மன்னர் தான். அந்த கிருஷ்ணதேவராய மன்னனும் இந்த தெனாலிராமனும் நெருங்கிய நண்பர்கள். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அரசபை கூட்டுது. அந்த அரசபை கூட்டத்தில் கூட்டிகிட்டு இருக்கும்போது அதில் அரசபையில் இருக்கிற தேவப்பிரியர் என்கிறவர் எந்திரிச்சு, அரசரே என்னால் முடியல, வயதாயிருச்சு, நான் அதனால் இந்த என்னோட பணியிலேருந்து நான் நீங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு மன்னர் என்ன சொல்கிறாரு, தேவப்பிரியரே, உங்கள் பணி எனக்கு அந்த நாட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அந்த டைமில் அவர் கேட்கும்போது அந்த தேவப்பிரியர், இல்லை, என்னால் நடந்து கூட வர முடியல, அதனால் நான் பணியிலேருந்து நீங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அரசர் யாரங்கே அங்கே இவருக்கு பொற்காசில் கொடுத்து நிம்மதியோட மன நிம்மதியோட அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே தேவப்பிரியரும் அவர் கிளம்பி போயிடுறாரு. அரசரும் தேவப்பிரியர் போனதுக்கப்புறம் அரசபையில் இருந்துட்டு போய் மாளிகைக்கு உள்ளே போகிறாரு. மாளிகைக்கு போகும்போது அங்கே உட்காந்துட்டு யோசிக்கிறாரு. தேவப்பிரியர் நம்ம நாள் இருந்தாரே, அவர் இல்லையேன்னு அந்த ஒரு கஷ்டத்தை ஃபீலிங்கை அவர் நம்ம ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு சோகமாக உட்காந்துக்கிறாரு. இப்படி நாட்கள் நகர்ந்துட்டு இருக்குது. அந்த ஒரு 2 நாள் 3 நாள் போனதுக்கப்புறம் மறுபடியும் அரசபைக்கு வராரு. அரசபைக்கு தெனாலிராமன் எங்கே அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணதேவராயர். அப்போ மன்னா, தெனாலிராமனும் அரசபை கூடுற டைம் நம்ம சொல்லிட்டு வந்தோம், ஆனால் இன்னும் அவர் வரல அப்படின்னாரு. அதே மாதிரி என்ன இவரு தேவப்பிரியர் மாதிரி இவரும் போயிட்டாரா, காணாமல் இவரும் வீட்டுக்கு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணி கேட்குறாரு. உடனே அதுலேருந்து மந்திரி எழுந்திரிச்சு சொல்கிறாரு, தெனாலிராமன் வீட்டுக்கு போய் பார்த்தோம், அங்கே அவர் இல்லை, எங்கே போய்க்கிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த மன்னருக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. என்ன நம்ம இருக்க ஒவ்வொருத்தராக பறி கொடுத்துட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி, அதுவும் நம்ம நெருங்கி நண்பரான தெனாலிராமன் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாதத்தில் ஆண்டுருக்காரு. அப்போ அங்கே இருக்கிற ஒரு மந்திரி ஒருத்தர் சொல்கிறாரு, மன்னா, இந்த மனக்குழப்பங்களை குறைகிறதுக்காக நீங்கள் இந்த நம்ம நாட்டோட நகர்வலம் போயிட்டு வாங்க, நம்ம பொதுமக்களை பார்த்துட்டு நகர்வலம் போயிட்டு வாங்க, கொஞ்சம் உங்கள் மனது திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு மன்னரும் ஓகே, அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கள், நான் ஒன்றும் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. அப்படி கிளம்பி போகும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டு ஒரு காட்டு வழியாக போகிறாரு. காட்டு வழியாக போயிட்டு அந்த வழியாக போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பசுமையான ஒரு மலை சாரல் வழியாக பக்கத்தில் ஒரு ஆற்றோடு ஓடிட்டு இருக்குது. அந்த ஆற்றை பார்த்துக்கிட்டு அது மன்னர் பார்த்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. ஆஹா, நல்ல ஒரு அழகான ஆறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு அவர் பார்க்க போயிருக்காரு. அந்த இடத்துல ஒரு முனிவர் மரத்துக்கடியில் அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் மரத்துக்கடியில் உட்காந்துட்டு தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் அந்த ஆற்றை பார்த்துட்டு நல்லா வர்ணிச்சு பார்த்துட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அந்த அருமையான சூழ்நிலையை பார்த்துட்டு ரசித்து மனசு திருப்தி அடைஞ்சு திரும்பி போகிறாரு. இதையெல்லாம் அந்த முனிவரும் தன்னுடைய ஞான சஷ்டியில் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் போயிட்டு அந்த அரசர் மறுபடியும், அதாவது கிருஷ்ணதேவராயர் மறுபடியும் மறுநாளும் பார்க்கலாம், மன நிம்மதியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளும் கிளம்பி வராரு. வந்துட்டு அந்த ஆத்தங்கரைக்கு வந்துடுறாரு. ஆத்தங்கரையில் பார்க்கும்போது அப்படியே அந்த பசுமையான நீரை பார்த்துட்டு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த முனிவரும் அங்கே தான் இருக்கிறாரு. அவர் தண்ணியில் குளிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அப்புறம் சொல்கிறாரு, அந்த கிருஷ்ணதேவராயர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நேற்றைய பார்த்த ஆறு அதே மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவரே சந்தோஷத்தில் சொல்கிறார், நேற்றை பார்த்த ஆறு அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த முனிவர் சொல்கிறாரு, மன்னா, நேற்று பார்த்த ஆறு இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு மன்னர் கேட்குறாரு, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறாரு முனிவரே அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு கோவம் வந்துடுது. உடனே அதுக்கு சொல்கிறாரு, இல்லை மன்னா, நேற்று பார்த்தாரு, நேற்று ஆறுங்கிறது இது ஆறு தண்ணியோடு போயிட்டே இருக்கிறது, தண்ணி போயிட்டே தான் இருக்கும், நேற்று பார்த்த தண்ணி நேற்றோடு போயிருக்கும், இன்றைக்கி புதுசாக தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது மாதிரி தான் இது மன்னா, உங்கள் அரசபையில் நீங்கள் வயதாகி போன தேவப்பிரியரே நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற இளைஞரை பார்த்து நீங்கள் அடுத்த பஸ் மனிதர்கள் வருவாங்க போவாங்க, அதனால் புதுசாக வரவங்களை பார்த்துட்டு நீங்கள் அரசவையை ஆட்சியை ஆழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணதேவராயர் என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்ல, அவர் தேவப்பிரியர் வயதாகி போயிட்டாரு, ஆனால் என்னோடய இளைய வயசில் இருக்கிற என்னுடைய நெருங்கிய நண்பரான தெனாலிராமனும் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, அதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணதேவராயர் மன்னர் அந்த முனிவர்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு முனிவர்கிட்ட அவர் கேட்குறாரு, முனிவரே, உங்களுடைய ஞான திருஷ்டியை வச்சு எனக்கு என்னுடைய தெனாலிராமனை கண்டுபிடிச்சி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த முனிவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன உதவி வேணும் கேளுங்க
முனிவரே, என்னோட 10,000 பொற்காசுகள் தரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த முனிவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த வயதான காலத்தில் எனக்கு இந்த 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 துறவிக்கு எனக்கு ஒரு பொற்காசுலாம் தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நீங்கள் பழசையே நினச்சிட்டு இருக்காம புதுசாக வரவங்களை வச்சு நீங்கள் வந்து ஆட்சி நல்லா அமைச்சு நல்லா மகிழ்ச்சியோட பண்ணணும். எப்பயும் போல் நீங்கள் மகிழ்வுடன் வந்து நீங்கள் வந்து ஆட்சியை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்க தெனாலிராமன் உங்களுக்கு கிடச்சிருவாரு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இருக்கும்போதே அவருடைய அந்த முனிவர் வந்து அந்த வேஷத்தை கலைக்கிறாரு. ஏன்னா அவர் சொன்னதே அங்கே யார் அப்படின்னா தெனாலிராமன் தான் உருவத்துறாரு. உடனே அதை பார்த்துட்டு கிருஷ்ணதேவருக்கு ஒரே சந்தோஷம். நீ தான் கட்டி பிடிச்சி இதை நண்பா, நீ தான் எனக்கு தெனாலிராமா, நீ தான் எனக்கு வந்து இந்த இக்கட்டான சூழ்நிலை எனக்கு புரிய வச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமாக கிளம்பி போகிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், போனது போகட்டும், இனி வர்றதை பார்ப்போம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இந்த கதை நம்ம எல்லாத்துக்குமே நம்ம இப்போ வாழ்க்கையில் பொருந்த வேண்டிய, மனிதர்களுக்கு பொருந்த வேண்டிய ஒரு தத்துவமான ஒரு கதை தான் இது. இது கதை மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டாம், ரியல் லைஃப் வாழ்க்கைக்கும் வந்து நம்ம நல்ல விஷயம் தெரிய வேண்டிய விஷயங்கள். ஏன்னா இப்போ இனிமேல் நம்ம போனதையே நினச்சிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் வந்து முன்னேறவே முடியாது. அதனால் இனிமேல் வர வேண்டிய விஷயங்கள், அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நல்ல விஷயங்களும் சரி, கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதனால் மேக்ஸிமம் நம்ம கெட்ட விஷயம் தான் வந்து நீ போனது போகட்டும், நல்லது வரட்டும்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது போயிடுச்சு, இதையே போயிடுச்சு, அதையே நினச்சிட்டு இருந்தோம்னா வச்சுங்களேன், வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஸோ இனி வரப்போகிறதுக்கு நிறைய இருக்குது. அதனால் முயற்சி பண்ணி அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நம்ம தமிழ் டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ இருக்கும். ஓகே, தேங்க்யூ.